Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான எம்மியான பேக்கரிகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் சுவையான உருளைக்கிழங்கு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்லெட்டுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கைகளால் மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மாவு மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1-2 மாலாம் இருக்கக்கூடாது. நல்லா மையாக மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இப்போ இது உருண்டை பிடிச்சோம்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்தால் கூட அதை வச்சு கூட நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின மல்லி இலைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் ப்ரெட்டு மிக்சியில் ஓட்டி ப்ரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை நல்லா வறுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா உப்பு இந்த மசாலா எல்லாத்தையும் உருளைக்கிழங்கோட கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஓட்டி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் கிராம்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வீட்லேயே. இப்போ மைதா பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இந்த உருளைக்கிழங்கு கலவையை நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பால் நல்லா அழுத்தமாக கொடுத்து உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஓரங்கள்லாம் உடையாமல் நம்மளுக்கு அழுத்தும் போது கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்போ அழுத்தும் போது ஓரம்லாம் உடையாமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கோங்க. இப்போ இதை அந்த மைதா பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பெட் கிராம்ஸில் முக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஓரத்துலலாம் நல்லா படுற மாதிரி பெட் கிராம்ஸ் நல்லா தொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம வீட்டிலே உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ஓவல் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு, இல்லை ரவுண்ட் ஷேப்பு எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட கட்லெட்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் டீப் ஃப்ரை கூட பண்ணி கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லெட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே பொன்னிறமாக வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட் கிராம்ஸ் உடனே கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயிலோட சூடு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆயிலோட சூடு மீடியம் ஃப்ளேமாக இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா நம்மளோட கட்லெட் உடனே எண்ணெய் குடிக்கும். ஸோ அதுக்காக தான் ஆயிலோட சூடு மீடியமாக இருக்கும்போது போடுங்க. ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா போட்ட உடனே கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டோம். இந்த மாதிரி நல்லா அழகான பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ அந்த சைட்லேயும் நம்ம அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைட்லையும் அதே மாதிரி சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கட்லெட்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்த ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.